Hello guys, this is Raghu. Welcome to my channel Travel with Color Clicks. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பிளேஸ், ஒரு ஆம்பூர் பிரியாணி, நல்ல ஒரு ஆம்பூர் பிரியாணி கிடைக்கிற பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன். இங்கே வந்துட்டு பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ நம்மளையெல்லாம் இணைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி தான், எங்கே பார்த்தாலும் பிரியாணி தான். ஸோ அதுவும் போல் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வந்துட்டு இங்கே பெங்களூரில் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வந்துட்டு நான் நிறையா சாப்பிட்டது இங்கே தான். ஏன்னா வீடு பக்கத்துலேயே பேச்சுலர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் சமைப்பாங்க, ஒரு நாளாக சமைக்க மாட்டாங்க. ஸோ சமைக்காத நேரம் இங்கே வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான், ரேதர் தென் ஆர்டரிங் ஆன்லைன். ஸோ ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த கடையில் எப்படி பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், என் பேர் ரஃபீக் அஹமத். நான் பிரியாணி மாஸ்டராக வேலை செஞ்சுக்கிறேன். ஒரு 10 கிலோ பிரியாணி செய்யணுன்னா ஒரு 2.5 லிட்டர் ஆயில், ஒரு 50 கிராம் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் லவங்கு போட்டு எண்ணெயில் அழகாக வறுத்து, அதுக்கு பிறகு பச்சை மிளகா கொஞ்சம், ஒரு 2 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னாட்டம் இருக்கணும். வறுத்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி, அடுத்ததாக கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவி, மிளகாத்தூள் போட்டு, லைட்டாக மஞ்சள் போட்டு, கொஞ்சம் அழகான ஸ்மெல்லாக வரும்போது டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண பிறகு இது டேஸ்டிங் போட்டு லைட்டாக கொடுத்து, ஆமேலே அதுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி இறக்கி சிக்கன் போட்டு இந்த தம் கட்டணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது அழகாக ஃப்ரை ஆகி மசாலா ரெடியாகி வரணும். வந்த பிறகு தம் கல் வச்சு அதை லைட்டாக ஒட்டணும். ஒட்ட பிறகு ரைஸ்க்கு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சிட்ட பிறகு அந்த ரைஸை வெறுத்து ஆஃப் பாயில் பண்ணி வடிகட்டி பிரியாணி மேலே தம் கட்டி அழகாக தம் கட்டி ரெடி பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதான், சிம்பிள். கைஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத்தனை நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ டைமுக்கு வந்து மதியத்துக்கு மேலே வந்து சாப்பிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு செய்கிறதெல்லாம் கூடவே இருந்து பார்த்து அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே உள்வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன். ஏங்க ஒரே நிமிஷம் கபாப் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு கேட்டு வந்துடுறேன். கபாப்க்கு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா அண்டு சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு தயிர் பாக்கெட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, கலர் லைட்டாக ரெட் கலர், அவ்வளோதான். மிஸ்ஸிங். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அப்புறம் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ கைஸ், இது நம்ம எப்பயும் சாப்பிட்ற கடை தான். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எக்ஸ்ப்ரெஷன் புதுசாக ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அந்த பண்ணுற விதத்தை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் ஈட்டிங். நீங்கள் பாருங்கள், அவங்க செய்முறையை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் பண்ணாதான் ஏதாவது சொதப்புறக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கடையிலங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கும். நான் ஏன் வீட்டிலே வச்சே கம்பேர் பண்ணுறேன்னா, வீட்டில் சமையல் பண்ணுறவங்க சொல்ல வரல, நானும் சமையல் பண்ணிருக்கேன்ல, அதனால சொல்ல வரேன். கைஸ், ஃபைனலி சாப்பிட்டாச்சு. ஸோ எப்பயும் போல் இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இது ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ககோத்தூரு டு நீலாதிரி நகர். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தம் பிரியாணி. ஸோ அதுக்கு இன்வெர்டிவ்ல தான் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விட்றேன். டூ செக் திஸ் அவுட்.